அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். 2026 தேர்தலில் சீமானுக்கு எந்த அளவுக்கு ஆதரவு இருக்க போகுது அப்படின்றத குறித்து தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகள்னாலையும் அண்ணன் சீமான் அவர்களுடைய உழைப்பினாலையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 36 லட்சம் வாக்குகளை வாங்கி நாம் தமிழர் கட்சி மாநில அளவில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்கு. ஆனால் தற்போது ஆரம்பித்திருக்கக்கூடிய விஜய் கட்சி என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இந்த சீமானுடைய வாக்குகள் எல்லாமே நாங்க போட்டது தான் அப்படின்னும், நாங்க இல்லை அப்படின்னா சீமானுக்கு வாக்குகளே இருந்திருக்காது, இந்த 36 லட்சம் வாக்குகளை அவர் வாங்கியிருக்க சாத்தியமே இல்லை அப்படின்னு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம பார்த்தீங்கன்னா, தற்போது தாவேகாவுடைய தொண்டர்கள், அதாவது விஜயோடைய ரசிகர்கள் பேசிட்டு இருக்காங்க. இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக சாட்டை துரைமுருகன், இடுமோனம் கார்த்தி, ஃபாத்திமா, தாரிகா போன்ற நிர்வாகிகள் எல்லா மக்கள் மன்றத்திலயுமே பேசிட்டு இருந்தாலுமே, தாவேகாவுடைய நிர்வாகிகள் என்னமோ பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்த கொஞ்சம் கூட காதுலயே வாங்காம, அணில் மாதிரி எல்லா இடத்துலயும் தாவிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு. இதனால தான் சீமான் மற்றும் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் எல்லாருமே தாவேகாவுடைய நிர்வாகிகளை அணில் குஞ்சுகள் அப்படின்னு மரண கலாய்ச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த 36 லட்சம் வாக்குகளை மீண்டும் சீமான் அவர்கள் 26 தேர்தலில் வாங்கல அப்படின்னா நிச்சயமாக நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய செல்வாக்கு சரியும் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இதனாலேயே பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகள் தீவிரமாக வேலை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய தொகுதிகளில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் நேரில் போய் சந்திக்கிறதும், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு என்னென்ன பிரச்சனைகளோ அதை கேட்டு அறிஞ்சு அவங்களுடைய சொந்த காசை போட்டு பார்த்தீங்கன்னா செலவு பண்ணி நாம் தமிழர் கட்சியை வளர்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது கொஞ்ச நாளாக சீமான் அவர்களுடைய வீடியோ பார்த்தீங்கன்னா மீண்டும் இணையத்தில் ரொம்பவே பூம் ஆகி எல்லா வீடியோக்களையும் மக்கள் அதிகமாக ஷேர் செஞ்சு நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பெரிய மைலேஜ் ஏறிட்டு இருக்கு அப்படின்றத எல்லா கருத்து கணிப்பு தகவலும் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி நாங்கள் ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கும்போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு முதியவர் அவருடைய ஃபோனில் சீமானுடைய வீடியோ வச்சு பார்த்துட்டு இருந்ததும், அதற்கு அடுத்தபடியாக அந்த கூட்டத்திற்கு போக முடியாத அனைவருமே உடனடியாக சீமானுடைய வீடியோவை லைவ்ல பார்க்குற மாதிரியான நிகழ்வு பார்த்தீங்கன்னா தற்போது நடந்துட்டு இருக்கு. 2018 சீமானுக்கு இணையத்தில் எந்த அளவுக்கு ஒரு ஆதரவு இருந்துச்சோ அதே மாதிரி தான் தற்போது இணையத்தில் அதிகமான ஆதரவு சீமானுக்கு எழ ஆரம்பிச்சிருக்கு. சீமானுடைய வீடியோக்களையும் சீமான் பேசக்கூடிய விஷயங்களையும் மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அதிக அளவில் ஆர்வம் செலுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான மைலேஜ் அப்படின்றது சீமானுக்கு 26 தேர்தலில் எந்த அளவுக்கு வலு சேர்க்க போகுது அப்படின்றது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும், 26 தேர்தலில் 36 லட்சம் வாக்குகளுக்கு மேல சீமான் வாங்குவாரா மாட்டாரா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.